ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பேக் க்ளீனிங் பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு டப்பில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோப் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா, இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம வினிகர் வந்து ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக பேகெல்லாம் நம்ம கழுவணுன்னா ரொம்ப எஃபர்ட் எடுப்போம். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம், அழுக்கும் போயிடும். அடுத்தது நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியை சூடாக கொதிக்கக்கூடாது, சூடாக எடுத்து வச்சுட்டு அந்த சுடுதண்ணியை விட்டுக்கலாம். விட்டால் இந்த பவுடரெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். நம்ம பேகை மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு அந்த கைப்பிடி எஜ்ஜெல்லாம். இந்த பேக் மூழ்கிற அளவுக்கு இப்போ இந்த இதில் டப்பில் வந்து வச்சு அமுக்கி ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். திருப்பி விட்டுக்கலாம் அப்பப்போ. அப்புறமா உல்ட்டாவாக திருப்பி ஒரு குச்சியில் இல்லை ஒரு கம்பிலையோ எதுலையாவது வச்சு அதை தொங்க விடுற மாதிரி உள்ளே கவுத்தி வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி பஞ்செல்லாம் இருக்கும். உல்ட்டாவாக திருப்பினா தான் சீக்கிரமாக அது வந்து காயும், இல்லைன்னா ரொம்ப நாளாக வாசம் அடிக்கும். வெளியே ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சு காஞ்சதும் உள்ளேயும் இதே மாதிரி திருப்பி அந்த குச்சியில் தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பேகெல்லாம் க்ளீன் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.